ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரீகேப்சுலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம் இல்லையா? ஸோ எப்போவுமே ஒரு ரீகேப்சுலேஷனோட ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ரீகேப்சுலேஷன்றது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, லாஸ்ட்டில் தான் நம்ம முதலேருந்து என்ன சொல்கிறோமோ திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுறது அப்படிங்கிறது ரீகேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா நம்ம முதலேருந்து என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ அது திரும்ப என்ன பண்ணுறோம், நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம கண்டினியூவேஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ ரீகால் ப்ளஸ் ரீகேப்சுலேஷனோட நம்ம சேர்ந்து ஒரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ டென்சஸ் அப்படிங்கிறது, ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கும் போது விச் இஸ் நாட் ஒன், ஒரே ஒரு டென்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கிட்ட நமக்கு எவ்வளோ இருக்குது, ஒரு 12 கேட்டகரி ஆஃப் டென்சஸ், 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு டென்ஸும் ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இட் இஸ் நாட் ஒன். ஸோ ஒரு விஷயம் ஒன்று மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங் டிஃப்ரெண்ட் டென்சஸ் ப்ரொவைட் பண்ணுது. இப்போ இது டென்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த டென்சஸை சென்டென்ஸாக அமைக்கிறதுக்கு வந்து வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? அந்த வேர்ப் ஃபார்ம்ங்கிறது வந்து V1, V2, V3, V1 + ing அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு வேர்ப் ஃபார்மும் ஒரு ரூலுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கிறது எப்படி இருக்கும், ஒரு ரூல் இருக்குன்னா இந்த ரூலுக்கு இந்த ஃபார்ம் தான், செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த தேர்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம்னும் போது இப்போ ஃபியூச்சர்னும் போது தேர்ட் ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பாஸ்ட் வரும்போது செகண்டா ஃபர்ஸ்ட்டாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேர்பை அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, அந்த வேர்ப் தான் என்ன பண்ணுவார், ஆக்ஷன், அந்த சென்டென்ஸ்க்கான செயலையே வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. இது இல்லாமல் இந்த சென்டென்ஸோட செயல் அண்ட் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இது வந்து யாரை குறிக்கணுன்றது இருக்குது. அப்போ சப்ஜெக்டை குறிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஒரு சென்டென்ஸ் என்ன ஆயிடுது, அழகாக முழுமை அடைஞ்சிருது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, அந்த ரூலில் எப்படி நம்ம அந்த சென்டென்ஸை எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது verb forms வந்து V1, V2, V3, அதாவது present, past participle. ஸோ என்ன இன்னைக்கு verb form அப்படின்னு பார்த்தீங்கன்னா feel அப்படிங்கிறது தான். ஸோ ஃபீலுங்கிறத வந்து ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஹாப்பியாக இருக்கும் போதும் சொல்லுவோம், இல்லை சேடாக இருக்கும் போதும் சொல்லுவோம் இல்லையா ஃபீல் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபீல் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உணர்கிறேன் அப்படிங்கிறது தான். அதாவது எதர் ஹாப்பி ஆர் சேட், நீங்கள் எந்த விஷயத்த ஷேர் பண்ணுறீங்களோ, எதை பார்க்குறீங்களோ, இல்லை எதை செய்கிறீங்களோ, எதை சொல்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, உணர்ந்து நிற்கிறீங்க இல்லையா? ஸோ அதான் ஃபீல் அப்படிங்கும் போது உணர்கிறேன் அப்படிங்கிறது. V2 வந்து ஃபெல்ட், உணர்ந்தேன் அப்படிங்கிறது ஃபெல்ட். V3யும் பார்த்தீங்கன்னா ஃபெல்ட் தான். ஸோ அப்போ உணர்கிறேன் உணர்ந்தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபெல்ட்டுங்கிறதுக்கு வந்து உணர்ந்தேன் அப்படிங்கிறத சொல்லலாம், இல்லை உணரப்பட்டது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படிங்கிறது இது யாருக்கு வரும், தேர்ட் ஃபார்ம் V3க்கு வரும், இது V2க்கு வரும் இல்லையா? ஸோ அப்போ இது V1க்கு வரும். ஸோ அப்போ V1, V2, V3 உணர்கிறேன் உணர்ந்தேன் உணரப்பட்டது அப்படின்றது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபீல் ஃபெல்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபெல்ட் அப்படிங்கிறது அழுத்தமாக சொல்லக்கூடாது, ரொம்ப அழகாக ஒரு ஸ்டைலிஷாக ஃபெல்ட் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ ஃபீல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் சொல்லிக்கலாம், ஆனால் டபுள் இ வரதால ஃபீல் அப்படிங்கிறத மாதிரி சொல்லணும். ஸோ ஃபீல் ஃபெல்ட் அப்படிங்கிறது வேர்ப் ரெடி. இப்போ இது என்ன பண்ண போகிறோம், சப்ஜெக்டோட இண்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, I, we, you, he, she, it, they. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் என்னன்னு பார்த்தோம்னா will have ப்ளஸ் V3. அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, வேர்ப் ஃபார்ம் வந்து தேர்ட் வேர்ப் ஃபார்ம் நமக்கு சூட் ஆகுது. தேர்ட் வேர்ப் ஃபார்ம் வந்து விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு, ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள், they will have felt. அப்போ தேங்கிறது சப்ஜெக்ட், will have felt அப்படிங்கிறது ரூலில் வரக்கூடியது. ஸோ அப்போ they will have felt என்ன அப்படின்னா, they will have felt happy.
ஸோ அப்போ தே வில் ஹவ் ஃபெல்ட் ஹாப்பி அப்படிங்கும் போது அப்போ அவங்க எதை உணர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிற போது அவர்கள் எதை சந்தோஷத்தை உணர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது. ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அப்போ அவர்கள் உற்சாகத்தை சொல்லலாம், இல்லை மகிழ்ச்சியாக அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மாதிரியும் சொல்லலாம். ஸோ ஹாப்பிங்கிறது விச் இஸ் ஃபார் ஒரு பாசிட்டிவ்லி எமோஷன் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வார்த்தையை மாற்றிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தே, அவர்கள். ரெண்டாவது ஹாப்பி, மகிழ்ச்சியாக, அவர்கள் மகிழ்ச்சியாக will have felt. இந்த இடத்துல மூணாவது உணர்ந்திருப்பார்கள். அப்போ அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது. ஸோ இங்கே அவர்கள் அப்படின்னு சொல்கிறதால ஸோ பார்கள் அப்படிங்கிறது நமக்கு வருது. அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்திருப்பார்கள், தே வில் ஹவ் ஃபெல்ட் ஹாப்பி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹாப்பி அப்படிங்கிறது விச் இஸ் ஃபார் எமோஷன் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ இதை நீங்கள் வேறு ஏதாவது கூட போட்டுக்கலாம். தே வில் ஹவ் ஃபெல்ட் என்ன சொல்கிறது, தே வில் ஹவ் ஃபெல்ட் சேட் சொல்லிக்கலாம், இல்லை தே வில் ஹவ் ஃபெல்ட் டு சே திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஏதாவது கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத, நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து யூ ட்ரைங் டு கம்யூனிகேட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்கள் அதை ஃபீல் பண்ணிக்கலாம். ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அதாவது நான் இதை சொல்ல நினைக்கிறேன், இதை செய்ய நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த ஃபீல் ஃபெல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜென்ரலான ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை தான். இதுக்கு ஐஎன்ஜியில் சொல்லணும்னா ஃபீலிங் இல்லையா? ஸோ அப்போ இந்த சிம்பிளான ஒரு வார்த்தை என்ன பண்ணலாம்னா ரொம்ப அழகாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஃப்யூச்சர்லனா எப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங்கில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆவாங்க. இந்த வார்த்தையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கணும். கண்டென்ட் ரைட்டிங்னா நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, ஸ்ட்ரக் ஆகாங்க இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சென்டென்ஸ் வரும். ஸோ இதுக்கான இந்த ஒர்க் ஃபார்ம் எடுத்துகிட்டு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.